2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, சமரசம் செய்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களிடையே நிலவுது. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து எங்களுக்கு சீட்டுன்றது கிடையாது. அங்கே மக்களுக்கான போராளின்றது தான் அந்த இயக்கமே. அதாவது தொழிலாளர் வர்க்கத்தை வைத்து தான் கட்சி. தொழிலாளர் பாதிக்கும் சூழ்நிலை இருந்தால் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் வந்துடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சீட்டு அதுக்கு முக்கியமே கிடையாது. இல்லை, அவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் நடத்தாத போராட்டங்கள் கிடையாது. திமுகவுக்கு எப்போதெல்லாம் இடர்பாடுகள் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் களத்தில் நின்று திமுகவை காப்பாற்றியவர்கள் கம்யூனிஸ்டுக்கு உண்டு கடந்த 5 வருடங்கள்ல. உண்மை. அப்படி இருக்கும் பொழுது திடீரென கூட்டணிக்கு வந்த தேமுதிக பத்தும் அவங்களோடய டிராவல் பண்ண கம்யூனிஸ்டுக்கு வந்து நியாயம் இருப்பதில் ஒன்றை குறைத்துக் கொள்வதும் வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? முதலாளிக்கு தொழிலாளிக்கு ஒரு வித்தியாசம் தான். திமுக முதலாளி. ஆமா, நம்ம முதலாளி நல்ல முதலாளி. புஷ்வா அரசியல் தான் எல்லாமே. இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவில் நடக்கிற புஷ்வா அரசியல் தான். அது இடதுசாரி அரசியல் கிடையாதுல்ல.